ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா நான் பிரியா நடிக்க தான் சொல்லியிருக்கேன். கார்த்திகை குடிக்கிறதுலேருந்து டைவெர்ட் பண்ண, மற்றபடி அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இல்லை. இந்த அஞ்சலியை சாதாரணமாக அவளுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிட்டா அவள் அருமை இல்லாத, அந்த வாழ்க்கையோட அருமை தெரியாது. அதனால தான் அவளுக்கு அந்த வாழ்க்கையோட அருமை நம்ம புரிய வைக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கௌதம். இதுக்கு பற்றி இதை கேட்டால் இலக்கிய பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை டைனிங் டேபிள் சும்மா உட்காராங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி நம்முடைய கௌதம் இலக்கிய எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை கலாய்க்கிறாங்க. அந்த பிரியான்ற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை. 1 கிராம் தங்கம் இருந்தாலே யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த தங்கம் யாருன்னு பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் யாருன்னே தெரியாத நம்முடைய கார்த்திக் அந்த பொண்ணு உயிரவே காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கௌதம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சரி நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அந்த பிரியா பொண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல அபிப்பிராயமாக தான் சொல்கிறாங்க. நம்ம அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஜானகி இலக்கியா கௌதம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி மொபைல் எடுத்து பார்க்குறப்போ மொபைல் மாறி இருக்கிற விஷயம் தெரியுது. நம்ம மொபைல் கண்டிப்பாக அந்த பிரியா கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி மொபைலை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குற பிரியா போட்டோ இருக்குது. உடனே கார்த்தியோட மொபைலுக்கு கார்த்தி கால் பண்ணுறாங்க. ஐயோ எங்கள் கால் கோயிலில் மீட் பண்ணுவோம்ல, மொபைல் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே பேசுகிறாங்க. என்னால் இப்போதைக்கு வர முடியாது, ஸ்கூலில் வேலையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக அப்போ சொல்லுங்கள், நான் நீங்கள் அந்த எஸ்ஜி ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மானகட்ட இலக்கிய ஜானகி பற்றி இதெல்லாம் பார்த்துறவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கவே இந்த மொபைல் மாறும்னுட்டு, ஆனால் அந்த மொபைல் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி கௌதமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மீட் பண்ண விட்டா ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். அதனால இந்த கார்த்தி என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அந்த கௌதம். நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா பிரியாவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ அளவு எத்தனை கிலோமீட்டருன்ற மாதிரி அளக்கிற மாதிரி குதிச்சுட்டு இருக்காருங்க. அண்ணன் துரோகம் பண்ணுறான். இது கொஞ்சம் கூட தெரியல. மகன் இன்னொரு பையனுக்கு துரோகம் பண்ணுறது ஜானகிக்கும் தெரியல. வரப்போகிற எபிசோட்லாம் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதீங்களா கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.